கூடாது. நான் இங்கே தானே இருக்கேன். இரு பாட்டியை வர சொல்றேன். எது கூப்பிட்ட சொல்லு. அம்மா இந்த பாப்பா பேசுறா கேட்டியா? இல்ல நான் கேட்கலையே. என்ன சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்குது? டேய் அப்சர் பாப்பா பேசுனாடா. என்னது பேசினாளா? பேச ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாடா. எங்க தள்ளு, நான் போய் பேக்குறேன். என்னது பேக்குறியா? என்னடா சொல்ற? கேக்குறேன்னு சொல்லுது, பேக்குறேன்னு சொல்லிட்டேன், சாரி. கேட்டியா பேசுனால இப்ப கேட்டிங்களா யாராவது? ஹலோ ஹலோ, என்ன பண்ற? எப்படி இருக்கா பாப்பா? எப்படி இருக்கா? ஒன்னா கேளு பதில் சொல்றேன். மொத்தமா கேட்காத. ஒன்னா கேளு பதில் சொல்றேன். என்ன நீ சாப்பிட்டியா? பாப்பா சாப்பிட்டியா? பாப்பா என்ன பண்றா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? இப்பதானே சொன்னேன் ஒன்னா கேளுன்னு. நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். நீ என்ன பண்ற? அப்புறம் எப்ப வர்றதா பிளானு? சொல்லியும் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. வர்றேன். சரி போனை வை, நான் போய் வேலை பார்க்கணும். நீ போன் போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போனை வைன்னு சொல்ற. வேலை அதிகமா இருக்குமா, அதான் சொன்னேன். அப்புறம் இந்த தடவை பாப்பா பிறந்த நாளுக்கு என்ன செய்ய போறீங்க? சரிங்க, நீங்களே பார்த்து இதை கொண்டாடுங்க. நான் வரல இந்த தடவை. அவளுக்கு மொத்தமே ஒரு பிறந்த நாள் தான் வந்திருக்கு, புரியுதா? இந்த பிறந்த நாள் வேணா நீங்க கொண்டாடுங்க, நான் வரல. எனக்கு வர்றதா ஐடியாவே இல்லை. என்னை எங்க அம்மா கூப்பிட்டுருக்கு, அதனால வர முடியாது என்னால. நான் என் அக்கா மகளுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறேன். முழுசா அவங்கள நீ தானே பாக்குற. என்னமோ பார்க்காத மாதிரி பிறந்த நாளுக்கு முத புதுசா போற மாதிரி சொல்ற. 24 மணி நேரமும் உன் வீட்டுல தான் உட்காந்துருக்காங்க. இங்க பாரு, அவங்க புருஷன் வீட கூட மறந்துட்டு உன் வீட்டுல உட்காந்துருக்காங்க. என்ன மாமியார் வீட்டுல உட்கார விடாம எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்க, அந்த பிள்ளைக்கு செலவுக்கு கூட 5 ரூபா கொடுக்க மாட்டீங்க. நீ என்ன நினப்புல இருக்க, இல்ல என்ன உலகத்துல இருக்க? அவளுக்கு பிள்ளை தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு இங்கே ஃபோன் பண்ணி இந்த பிள்ளைய பத்தி கேட்குற? ஃபோன் பண்ணி கேட்டா உடனே அவள் பசி மறந்துடுவாளா? அவளுக்கு தேவையானதெல்லாம் வந்து நின்றுமா அதுவாவே? காசு கொடுக்கணும். பெத்த பிள்ளைக்கு 10 ரூபா கொடுக்க யோசிக்கிற என்ன புருஷனோ? உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? என்ன அடிக்கணும்? லவ் மேரேஜாக இருந்தால் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் அவங்க வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கேன், அவங்ககிட்டையும் கேட்க முடியாது. அவங்களே ஏன் கட்டி கொடுத்தேன்னு நினப்பில் இருக்காங்க. அப்படித்தான், நான் அங்கதான் போவேன். என்னாலலாம் பிள்ளை பிறந்த நாளுக்கு வர முடியாது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. உன் அம்மா அப்பா தம்பியை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நான் என் அக்கா பிள்ளை பிறந்த நாளுக்கு போறேன். உன் இஷ்டம், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்காது. நீ சொல்லி தருவையா இருக்கும்? நான் எதுக்கு சொல்லி தரேன்? நீ இப்படி பேசுறீல்ல, அதை கேட்டா அதுக்கே உன்னை பிடிக்காது. உன்கிட்ட பேசுனா ஊர் கதை உலக கதையை அழப்ப. வச்சுட்டு போ, நான் வேலை பார்க்கணும். சரி, நான் போனை வச்சிடுறேன். ஐம் சாரி. சரி போனவே, எனக்கு வேலை இருக்கு. இவளுக்கு ஃபோன் பண்ணாலே ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கா, வாங்க வாங்கன்னு. அம்மா கிட்ட சொல்லி இவளை கட் பண்ணி விட வழிய பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம அம்மா தான் சரியான ஆளு. கல்யாணம் ஆன 2 மாசத்துல இவளை எப்படியாவது துரத்தி விடணும்னு சொல்லிச்சு. ஆனா இன்னும் துரத்தாம உட்காந்து வேடிக்கை பார்க்குது. வீட்டுல இருந்து மட்டும்தான் துரத்தி இருக்கு, என் வாழ்க்கையில இருந்து இன்னும் இவளை துரத்தல. பிள்ளை வேற இருக்கு, பிள்ளைய சாகு சொல்லிட்டு உட்காந்துருவாளோ? சீக்கிரமா அவ வயலிய டைவர்ஸ் பண்ணுன்னு வார்த்தை வரணும். அப்படி வந்தாதான் நானும் அந்த பேப்பர்ல சைன் பண்ணா கரெக்டா இருக்கும். பிரச்சனை இல்லாம டைவர்ஸும் கிடைக்கும். சீக்கிரமா கிளம்பிட்டானா ரொம்ப நல்லா இருக்கும்.